இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தைப் போலே தைரியமாய் இருக்கிறார்கள். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பீட்டர் கார்ட்ரைட் என்பவர் 70 ஆண்டுகளாக சுவிசேஷம் அறிவித்து வந்த சிறந்த பிரசங்கியார். ஒரு நாள் அவரை ஒரு மெத்தடிஸ்ட் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணும்படி கேட்டுக்கொண்டார்கள். பிரசங்கத்திற்கு முன் ஒரு பாட்டு பாடுவார்கள் அல்லவா? அந்த சமயத்தில் அப்பொழுதைய அமெரிக்க ஜனாதிபதி ஆண்ட்ரூ ஜாக்சன் என்பவர் ஆலயத்திற்குள் வந்து ஒரு ஆசனத்தில் அமர்ந்தார். இதை பார்த்துவிட்ட ஆலய குரு பிரசங்கியாரிடம் சென்று அவருடைய காதில், ஜனாதிபதி வந்திருக்கிறார், அவர் வருத்தப்படும்படி ஒன்றையும் சொல்லிவிடாதேயும் என்று எச்சரித்தார். கார்ட்ரைட் பிரசங்கியார் அன்று மனம் திரும்புதலை பற்றி பேசினார். ஜனாதிபதி வந்திருக்கிறாரே என்று கொஞ்சம் கூட பயப்படவில்லை. பிரசங்கத்தில் மனம் திரும்பாவிட்டால் அழிவு வருவது நிச்சயம். மனம் திரும்பாத சாதாரண மனிதனுக்கு அழிவு வருவது போலவே மனம் திரும்பாத ஜனாதிபதிக்கும் அழிவு வரும். எனவே சீக்கிரத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்று எச்சரித்தார். சபை குருவுக்கு நடுக்கம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் பிரசங்கம் செய்த கார்ட்ரைட்டுக்கு சிறிதும் பயமில்லை. பிரசங்கத்தை கேட்ட ஜனாதிபதியும் கோபப்படவில்லை. மாறாக ஆராதனை முடிந்ததும் ஜனாதிபதி ஆண்ட்ரூ ஜாக்சன் பிரசங்கியாரை தேடிச் சென்று அவர் மூலம் அன்று வெளிப்பட்ட தெய்வ தூதுக்காக நன்றி செலுத்தினார். அன்றிலிருந்து இருவரும் நண்பர்கள் ஆனார்கள். கார்ட்ரைட் ஜனாதிபதியை படிப்படியாக கிறிஸ்துவிடம் வழிநடத்தினார். ஆண்ட்ரூ ஜாக்சன் உண்மையான கிறிஸ்தவனாகி சிறந்த ஜனாதிபதி என்று பெயர் பெற்றார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, மனிதனுக்கு பயந்தவன் வல்லமையான பிரசங்கியாக இருக்க முடியாது. கோழைகள் ஆண்டவரின் ஊழியராக இருக்க முடியாது. அதனால் தானோ என்னவோ வேதாகமத்தில் தைரியசாலிகளை சிங்கத்துக்கு ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது. நீதிமான்களோ சிங்கத்தை போலே தைரியமாய் இருக்கிறார்கள் என்று. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய பாதுகாப்பை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கர்ஜித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார் என்று ஏசாயா 31:4 வாசிக்கிறோம். சிங்கம் பயமே இல்லாமல் தன்னுடையதை பாதுகாக்கும். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம் என அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்து சிங்கம். அவரின் பிள்ளைகளாகிய நாம் அவரைப் போலவே அவருடைய குணங்களை உடையவர்களாய் இருக்க வேண்டும். தானியேல் சிங்கங்களுக்கு பயப்படவில்லை. தானியேலை அப்படி தண்டிக்க தரியு ராஜா பயந்தார். ஆனால் தானியேலின் நம்பிக்கை என்னவென்றால், நான் தேவனுக்குள் பாதுகாப்பாக இருக்கிறேன், இதிலிருந்து விடுவிக்கவோ அல்லது நித்திய வீட்டிற்கு அழைத்து செல்லவோ என் தேவனால் கூடும் என விசுவாசித்து தைரியமாயிருந்தான். ஆம், நீங்கள் கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை தேவ பிரசன்னத்தை கொண்டு வந்து சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு விடுகிறது. வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கும் போதும் துதிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் நமக்குள் தைரியம் உண்டாகும். ஒரு மனிதனுக்கு ஆண்டவரால் எதையும் சாதிக்க முடியும் என்ற விசுவாசம் வந்துவிட்டால் எதையும் சந்திக்க தயங்க மாட்டார்கள். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற தைரியம் ஒரு தேவ பிள்ளைக்குள் இருந்தால் ஆசீர்வாதங்களை மிக எளிதாக பெற முடியும். எனவே தைரியமாயிருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிறீர்கள் அன்பே பரலோக பிதாவே. அப்பா, அந்த நாட்களில் கூட உடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஸ்தோத்திர ஆண்டவரை, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவரை திருவசனத்தை தைரியமாய் கர்த்தாவை எல்லோருக்கும் எடுத்து சொல்லுவதற்கு தேவநல கிருபைகளை கொடுப்பீராக ஆண்டவரை. அதிகாரிகள் முன்பு கர்த்தாவை ஸ்தோத்திர ஆண்டவரை, படித்தவர்கள் முன்பு கர்த்தாவை ஸ்தோத்திரம் ஆண்டவரை, எல்லாருடைய முன்பாகவும் கர்த்தருடைய நாமத்தை கர்த்தாவை ஸ்தோத்திர வெட்கப்படாமல் தைரியமாய் ஆண்டவரை அறிக்கை பண்ணுவதற்கு அப்படிப்பட்ட கிருபைகளை என் தேவனில் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.